people with a lot of knowledge. நல்ல அறிவோடு அதிகமான அறிவோடு இருக்கிற ஜனங்களை நாம் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். But it is not easy to find people with the capacity to judge everything. எல்லாவற்றையும் நல்ல முறையிலே பகுத்தறிகிற ஜனங்களை நாம் கண்டுபிடிப்பது சற்று கடினமான ஒரு காரியம். Even in ministry, ஊழியத்திலேயும் கூட we may have a lot of people with knowledge. நல்ல அறிவோடு கூட இருக்கிற ஊழியர்கள் இருப்பார்கள். But sometimes we don't have a lot of people with the capacity to judge everything. ஆனால் எல்லாவற்றையும் நல்ல முறையிலே நியாயப்படுத்தி அதை அறிவதற்காக சில ஜனங்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். Knowledge enough to handle church in a wonderful way. ஒரு நல்ல அற்புதமான முறையிலே சபையை கையாளுவதற்கு அறிவு போதுமானதுதான். We have real managers in ministry today. இன்றைக்கு ஊழியத்திலே நல்ல தேர்ச்சி பெற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். Managers, they know how to manage the work of God. தேவனுடைய வேலையை எப்படி கையாள்வதற்கு அவர்களுக்கு நல்ல தேர்ச்சி இருப்பதனாலே நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். But sometimes they miss the capacity to judge. ஆனால் அதே வேளையிலே காரியங்களை எப்படி பகுத்தறிவது நியாயப்படுத்துவது என்பதற்கான அந்த போதுமான ஞானம் அவர்களிடத்தில் இல்லை. That's why so many people is spoiled in church. ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பதினாலே சபை சீர்கெட்டு விடுகிறது. Because we point a lot on receiving knowledge. என்று கேட்டால் ஞான அறிவை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வதிலே அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். But sometimes we miss wisdom. ஆனால் சில வேளையிலே நாம் ஞானத்தை தவற விடுகிறோம். It is the same thing at home. இதே காரியம் தான் வீட்டிலேயே நடக்கிறது. When you have different children, நீங்கள் வித்தியாசமான பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது 3, 4, 5, 3, 4, 5 பிள்ளைகள் இருக்கும் பொழுது you remember this. நீங்கள் இதை நினைக்கிறீர்கள். All of them are different. எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க. How many parents do we have here? எத்தனை பெற்றோர்கள் இங்க இருக்கிறீர்கள்? How many parents do we have here? எத்தனை பெற்றோர்கள் இங்க இருக்கிறீர்கள்? Have you noticed that in your home? உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்ததுண்டா? Every child is different. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமானவர்களா தான் இருக்கிறாங்க. We must judge. ஆகையினாலே நாம் அதை நன்கு நியாயப்படுத்தி பகுத்தறிய வேண்டும். We must have the capacity to judge. அந்த காரியங்களை அறிவதற்கு நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். Because we must deal with them according to their own personality. அவங்களுடைய சரியான நிலைமைக்கு ஏற்றவாறு அவர்களை நாம் நடத்த வேண்டும். Some of them, if you tell them things in a soft way, they will understand. சில பிள்ளைகளிடத்திலே நீங்கள் மிகவும் மென்மையான ரீதியிலே நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்வார்கள். But some of them, if you speak in a soft way, they will not understand. மென்மையான ரீதியிலே ஒரு சில பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்போது அவர்களுக்கு அது புரியாது. So there are no rules to deal with them. ஆகையினாலே அவர்களை வேறு விதத்திலே அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். We must have the capacity to judge how to deal with each of them. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எப்படி நாம் நடத்த வேண்டும் என்பதை குறித்துதான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். That is wisdom. அதுதான் ஞானம். The law says that you may abound in knowledge and in judgment. ஆகையினாலே தான் பவுல் சொல்லுகிறார், நாம் இந்த அறிவிலேயும் உணர்விலேயும் ஞானத்திலேயும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். But let me point at something here. இங்கே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். It says in all judgment. எல்லா உணர்விலும். In all judgment. எல்லா உணர்விலும். When it says in all judgment means we must judge among many different things in life. எல்லா உணர்விலும் என்று சொல்லும்போது நாம் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களை பற்றியும் நன்கு நியாயப்படுத்தி பகுத்தறிய வேண்டும். So it is meant for me to think this of you all. ஆகையினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. Verse 10, 10ஆம் வசனம், that you may approve things that are excellent.
that ye may approve things that are excellent. மேலும் 9ஆம் வசனம், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. Which things do we approve? எந்த காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம்? It is meet for me to think this of you all, இப்படி உங்களை பற்றி நான் சிந்திப்பது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. that you may approve things that are excellent. நீங்கள் எல்லா காரியங்களையும் உத்தமமாய் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். Excellency for the Lord is the best. பாருங்கள், உத்தமமாய் இருப்பது ஆண்டவருக்கு சிறந்ததாய் இருக்கிறது. Sometimes we approve things which are not excellent for the Lord. உத்தமமாய் இல்லாத ஆண்டவருக்கு உத்தமமாய் இல்லாதவைகளை நாம் சில வேளையிலே ஒத்துக்கொள்ளுகிறோம். Sometimes we compromise with people because they are the majority. சில வேளையிலே அவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள் என்பதனாலே அவர்களோடு கூட நாம் சேர்ந்து ஒத்துக்கொள்ளுகிறோம். That we may approve things that are excellent. நாம் உத்தமமானவைகளை நாம் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். Not what other people approve. மற்ற ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நிலையில் அல்ல, but things that are excellent. உத்தமமாய் இருக்கிற காரியங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Excellent for the Lord. ஆண்டவருக்கு எந்த காரியங்கள் உத்தமமாய் இருக்கிறதோ. Sometimes it is hard to swim against the tide. பாருங்கள், எதிர் நீச்சல் அடிப்பது சற்று கடினமான காரியம்தான். I will repeat it. Sometimes it is hard to swim against the tide. சில வேளைகளிலே எதிர் நீச்சல் போடுவது நமக்கு கஷ்டமாய் தான் இருக்கும். But just the alive fishes swim against the tide. ஆனால் பாருங்கள், உயிருள்ள மீன்கள் எதிர் நீச்சல் எப்பொழுதுமே போட்டுக்கொண்டேதான் இருக்கும். Just the alive fishes swim against the tide. உயிருள்ள மீன்கள் தான் எப்பொழுதுமே எதிர் நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறது. Dead fishes always go with the tide. அவர்கள் எப்பொழுதுமே அலைகளோடு கூட அந்த செத்த மீன்கள், உயிரில்லாத மீன்கள் அந்த கோட்டத்திலேயே போய் விடுகிறது. Again, dead fishes always go with the tide. அந்த தண்ணீர் எப்படி ஓடுகிறதோ அதே ஓட்டத்திலே செத்த மீன்கள் அப்படியே போய் விடுகிறது. Just the alive fishes may swim against the tide. பாருங்கள், உயிருள்ள மீன்கள் மட்டும்தான் அந்த எதிர் நீச்சல் போடுகிறது. Are we alive or dead? நாம் எல்லாரும் உயிராதான் இருக்கிறோமா இல்ல